ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மேமேத்து கிச்சனில் கடையில் விற்கிற மாதிரி ஒரு பாதாம் மில்க் வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 15-20 பாதாம் எடுத்துட்டுருக்கேன். இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீர் எடுத்து அதில் விடணும். வெந்நீரை விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த பாதாமை உரித்தோம்னாக்க அதில் உள்ள மேல் தோலெல்லாம் ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுத்து இந்த பாதாம் வெந்நீரில் ஊற வச்சு. இப்போ அந்த மேல் தோலை எடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணனாலே ஈஸியாக கழட்டிட்டு வந்துடும். இது போல் எல்லா பாதாமையும் தோலை உரித்து எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுருக்கேன். ஒரு 4-5 ஏலக்காவை தோலை உரிச்சிட்டு அதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கரண்டி பாலையும் விட்டு, ஆறின பாலாக இருந்தால் கூட பரவாயில்ல, விட்டுட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பால் காய்ச்சறதுக்கு ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். பாலை நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும். அதனால் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் தான் நல்லது. மெல்லிசாக இருந்தால் அடி பிடிச்சிடும். இப்போ நான் இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டுருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே அந்த பால் எடுத்துக்கோங்க. பால் காயும்போது அப்பப்போ கலரிண்டே இருக்கணும், இல்லாட்டா ஏடு படிஞ்சிடும். அதனால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு 1/2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பாலை கொதிக்க விட்டுக்கணும். நல்லா 2 நிமிஷம் சுண்டி காஞ்சாதான் அந்த பால் வாசனையாக இருக்கும், பாதாம் பால். இப்போ நல்லா 2 நிமிஷம் கொதித்து நல்லா சுண்டி எடுத்து, இப்போ நம்ம பாதாம் முந்திரியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை எடுத்து அந்த கொதிக்கிற பாலில் விட்டுடலாம். பாதாம் விழுதை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கணும். இந்த கொதிக்கிற பால்லேருந்து ஒரு 2 கரண்டியை விட்டு மிக்சியில் அலம்பி அதிலே விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நல்லா கொதிச்சுட்டு இந்த கரண்டியால் ஒரு கரண்டி சர்க்கரை போட்டுக்கிறேன். பார்த்துக்கலாம், வேணும்னா அப்புறமா போட்டு எக்ஸ்ட்ரா. சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிட்டு சர்க்கரையை போட்டுட்டு கொதிக்க விட வேண்டாம். கொதிக்க விட்டோன்னா நீத்து போயிடும். அதனால் சர்க்கரையை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்க்கரையை போட்டுட்டு நல்லா சர்க்கரை கரையிட்டு ஆறுன்னு விட்டு நம்ம வடிகட்டிட்டு என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஏலக்காய் தோலெல்லாம் இதில் திப்பிலாம் வந்துடுது. இந்த சூடு இருக்கும்போதே ஒரு 5 பாதாம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், 5 முந்திரி பருப்பையும் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ தூவிக்கலாம். குங்குமப்பூ இல்லாதவா போட்டுக்க வேண்டாம். இது அப்படியே சூடாக சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியான பாதாம் பால் ரெடியாக எடுத்து இது ஆற விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து குடித்தோம்னாக்கா நல்ல கடையில் வாங்குற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாதாம் மில்க்கு. இந்த சம்மரில் யாராவது கெஸ்ட்டு வரா அப்படின்னாக்கா இது போல் செஞ்சு கொடுக்கலாம். காஃபி கொடுக்கறதுக்கு பதில் இதை போல் செஞ்சு கொடுக்கலாம். கடையில் போய் வாங்கினோன்னா ஒரு சின்ன பாட்டிலே 70 ரூபா 80 ரூபா. இது நமக்கு இப்போ 1/2 லிட்டர் பால் ஒரு 20 பாதாம் தான் ஆச்சு.
அதனால் இது 2-3 பேர் தாராளமாக குடிக்கலாம். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.